அண்மை செய்தி. சென்னை தீநகரில் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியின் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. அரசு திட்டங்களை பெற்றுத் தருவதாக கூறி தீநகருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை தீநகரில் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது. கண்ணகி நகரைச் சேர்ந்த தம்பதியினரின் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைக்கு பால் வாங்கி வரும்படி கோரி நிஷாந்தியை கடைக்கு அனுப்பிய பெண் குழந்தையோடு மாயமாகி இருக்கிறார். இது குறித்த விவரங்களுக்காக இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். வணக்கம். சம்பவமானது எப்பொழுது எப்படி நடைபெற்றது? இது குறித்து காவலர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த 10 வருடங்களாக திருமணமானதிலிருந்து குழந்தை இல்லாமல் கடந்த 45 நாட்களுக்கு முன்புதான் ஒரு ஆண் குழந்தையானது பிறந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்மணி தங்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை செய்து தருவதாக கூறிவிட்டு கையில் 200 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். அதே போல் நேற்று மீண்டும் அதே பெண்ணின் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்மணி, ஆட்டோவில் வந்த பெண்மணி ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் வீட்டிற்கு வந்து அரசு சார்பில் திட்டங்கள் குழந்தைகளுக்கு உள்ளது, அதை நான் உங்களுக்கு பெற்றுத் தருகிறேன் என்று கூறி அந்த பெண்மணியை அங்கிருந்த குழந்தையுடன் ஒரு ஆட்டோவில் டி நகர் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அங்குள்ள டி நகர் பகுதியில் அந்த 45 நாள் பிறந்த குழந்தையின் தாயை கீழே இறக்கிவிட்டு அந்த 100 ரூபாய் கையில் கொடுத்து அவரிடம் குழந்தைக்கு பால், பிஸ்கட் உள்ளிட்டவற்றை வாங்கி வா என்று கூறிவிட்டு அங்கிருந்து அந்த ஆட்டோவில் அந்த பெண்மணி 45 நாட்கள் ஆன பிறந்த குழந்தையை அங்கிருந்து அடையாளம் பெண் வந்து கடத்தி சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் தனிப்படை அமைத்து குழந்தையை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து அந்த ஆட்டோவில் வந்த பெண்மணி யார், அந்த ஆட்டோவை யாருடையது என்றும் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை காணாமல் போன சம்பவம் கண்ணகி நகர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுமன்.